கடந்த 2024 தமிழ் சினிமாவுக்கு ஒரு சொதப்பலான வருஷமாக தாங்க அமைஞ்சது. சரி, இந்த வருஷமாவது அந்த நிலைமை மாறி ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுவரையிலான 5-6 மாதத்தில் வெறும் 8 படங்கள் மட்டும்தாங்க ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் சினிமாவில் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தரது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், போதைப்பொருள், மாஸ் ஹீரோ அல்லது ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் தாங்க அதிகமாக படங்கள் வந்துட்டுருக்கு. அப்பப்போ ஒரு சில ஃபீல் குட் மூவிஸ் வருது, அதையும் மறுக்க முடியாது. ஆனாலும் கூட ஒரு முழுநீள காமெடி படங்கள் ரொம்பவே பற்றாக்குறை ஆயிடுச்சுங்க. ஒரு காலத்துலலாம் சினிமா தேட்டரில் போய் வயிறு குலுங்க மக்களை சிரிக்க வச்ச படங்கள் எத்தனையோ ரிலீஸ் ஆச்சுங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கிரேசி மோகன் கமலஹாசன் காம்பினேஷனில் வந்த பல படங்களை இன்றைக்கும் நம்மளால் ரசிக்க முடியுங்க. அப்படி காமெடி ரைட்டிங்க்கு பேர் போன கிரேசி மோகன் எப்படி சினிமாவுக்குள்ளே வந்தார் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமா ரைட்டிங்கில் காமெடியில் ஜுளிச்சவர் தான் மோகன் அவர்கள். பேசிக்காக ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரியான இவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனாலும் நாடகத்தில் அவருக்கு இருந்த ஈர்ப்பால் மற்றவங்களோட நாடகத்தில் நடிச்சிட்டு வந்தாருங்க. கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கம் அப்படிங்கிற நாடகம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அரங்கேற்றினது. இது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கவே அந்த நாடகத்தை பார்த்த கே பாலச்சந்தர் சினிமாவுக்காக ஒரு கதை எழுது அப்படின்னு சொல்லவே அப்படி அவர் எழுதின கதை தான் பொய்க்கால் குதிரை. அந்த படமும் சரி நாடகமும் சரி ஹிட் ஆகவே சினிமா வட்டாரத்தில் யார் இந்த மோகன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நிறைய மோகன் இருந்ததால் பேர் கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு கிரேசி மோகன் அப்படின்னு தன்னை யூனிக்காக சொல்ல அதுவே நாளடைவில் அவரோட பேராகவே மாறிடுச்சுங்க. அவரோட நாடகங்களில் அவர் தம்பி பாலாஜி நடித்தார். நாடகத்தில் அவரோட பேர் மாது. கிரேசி மோகன் இயக்குன எல்லா நாடகத்திலையுமே நாயகனோட பேர் மாது தாங்க. அப்படித்தான் அவர் தம்பி மாது பாலாஜி அப்படின்னு ஆனார். அதுக்கப்புறம் கமலஹாசன் அவரை கூப்பிட்டுட்டு அபூர்வ சகோதரர்கள் படத்துக்காக கதை எழுத சொல்லவே அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெறவே கமல் கிரேசி மோகனை தன்னோட பல படங்களில் வேலை செய்ய வச்சார். சொல்லப்போனால் இன்ஜினியரிங் வேலையை விட்டுட்டு சினிமாக்குள்ளே வா அப்படின்னு சொன்னதே உலகநாயகன் கமலஹாசன் தான். ஒரு கட்டத்தில் கே பாலச்சந்தர் கமலஹாசன் படங்கள் மட்டும் இல்லாமல் வேறு படங்களுக்குமே வசனம் எழுதிட்டு வந்தார். சினிமாவில் பிஸியானாலுமே கூட இன்னொரு பக்கம் நாடகத்தையுமே தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்திட்டு வந்தார் கிரேசி மோகன். கருணாநிதி, இளங்கோவன், ஆரூர் தாஸ், ஸ்ரீதர், பாலமுருகன், பாலச்சந்தர், பாக்யராஜ், சுஜாதா, ஏஎல் நாராயணன், பாலகுமரன் வரிசையில் கிரேசி மோகனுமே சினிமா ரைட்டிங்கில் புகழ் பெற்றாருங்க. ரீசெண்டாக நடந்த கிரேசி மோகன் விழாவில் கமலஹாசன் அவரை பற்றி பேசும்போது எல்லாமே செத்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் கிரேசி மோகன் வாழும்போதே சொர்க்கத்தில் தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னாருங்க. அவரோட காமெடி ரைட்டிங்கில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.